வணக்க மக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர் நாயின் நம்ம மேட்ச்சில் கனெக்ட் ஆச்சு. என்னென்ன அட்டூழியம் பண்ணுச்சுன்னு மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியம் அந்த கமெண்ட்டை பண்ணுங்கள். பார்ப்போம் தான் கொஞ்சம் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஒரு 500 சப்ஸ்கிரைப் வச்சு நம்ம அடிக்கணும் எப்படியாவது. ஸோ நமக்கு அந்த 500 சப்ஸ்கிரைப் அடிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிச்சிடலாம். அப்படி சீக்கிரத்தில் 500 அடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டோம். அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மொத்த மேட்சையும் காட்டிடுறேன். அடுத்து வந்து கடைசியாக நான் என்னென்ன எப்படி அவன் அடித்தான் அந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளிப் இருக்கும்ல, அதை மட்டும் நான் உங்களுக்கு கடைசியில் போடுறேன். ஃபஸ்ட் ரவுண்டே நான் வந்து சும்மா போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே வேறு கண்டென்ட் எடுக்க போனது. நான் வந்து இந்த ஹிடன் பேஸ் வந்து சிஎஸில் வந்து எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். அந்த வீடியோ தான் இந்த இங்கெல்லாம் லோவில் போட்டு ஏறலாம் அதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த மேட்ச் தெரியும். ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் தேடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஹேக்கர் மேட்ச் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் என்ன டீம்மேட்லாம் சாவாங்க. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு 2 செத்துட்டாங்களா. நான் சரி அவங்க என்ன ஆச்சுன்னு போய் அடிக்கலான்னு சும்மா போவேன். யூஎஸ்பி அதுவும் சிங்கிள் யூஎஸ்பி வச்சுட்டு வேஸ்ட்டு. அதுவும் அதை எடுத்துகிட்டு போவேன். பார்த்தா டக்குன்னு வைப்பான். நான் ஃபிஸ்ட்டு வச்சுட்டான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அவன் பாட்டு ஓடும் தான் டவுட் வந்துச்சு. சரி செத்துட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த ஹார்ட் இருக்கும்ல, சரி ரிவ்யூ திருப்பி பார்க்குறது அதில் தான் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு தெரியாது, நான் அதெல்லாம் காட்ட மாட்டேன். ஃபஸ்ட் நான் வந்து அந்த எப்படி அவன் என்னை அடித்தான் அதை தான் காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே போவோம். உள்ளே மீன்ஸ் அடுத்த ரவுண்டு நான் வந்து அப்போ தான் வந்து இப்போ நான் ஏன் நிற்கிறேன்னா, நான் அப்போ தான் வந்து இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடைசியில் தான் தெரியும், இப்போ தெரியாது. இப்போ ஃபஸ்ட் பேர் தெரிஞ்சிடும் ஹேக்கர்ன்ட்டு உங்களுக்கே. ஏன்னா அவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ நான் ஏகேவை எடுத்துகிட்டு சரி அடிச்சிடலான்டா நம்ம பெரிய ஆள் நினச்சிட்டு நான் வந்து அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் தான் இருந்துச்சு நான் அடிக்கவே இல்லை அவனை. நான் வந்து இந்த மேட்ச்சில் எடுத்தது ஒரே ஒரு கில்லு. மற்ற டீம்மேட்டை கூட நான் அடிக்கல. என் டீம்மேட் ஒருத்தன் கூட ஒரு கில்லு கூட இல்லை. எனக்கு மேலே எல்லாம் இருந்தாங்க. ஒரே ஒரு ஆள் ஹேக்கரையும் வச்சு எய்ஸ் அடித்தான். இந்த ரவுண்டு தான் அவனும் அடித்தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இப்போ நான் வந்து இங்கிட்டேருந்து தான் வருவாங்க ஹேக்கர்லாம். ஏன்னா ஹேக்கர் எப்படி வேணாலும் வருவான்னு தெரிஞ்சு தான் இங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டு நான் வரல. சரி இங்கே தான் சாகுறோம், அப்போ இங்கே தான் வருவான் அப்படின்னு கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போய்ட்டு திருப்பி கீழே இறங்குவேன் பாருங்கள். ஹேக்கர் கரெக்டாக வந்து மண்டையில் வைப்பான். பார்த்தீங்களா வைப்பான். அந்த சமயம் பார்த்து கரெக்டாக இவர் கீழே நின்றுட்டு இருந்தார்ல, அவர் அடிச்சிட்டாரு. அடிச்சு ஹேக்கரை நாக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்த எல்லாரையும் இப்போ அடிப்பார் பாருங்க. இந்த அடிச்சிட்டார ஹேக்கர் இப்போ செத்துது. திருப்பி உள்ளே போய் உட்காந்துட்டு இப்போ இவனை ஹெட் அடிச்சுட்டு இன்னொருத்தன் வருவான், அவனை அடிப்பார் பாருங்கள். இப்போ இந்த ஒரு மேட்ச் தான் நாங்கள் வின் பண்ணதுன்னா சூப்பர் பிளேயர். ஆனால் வெறி கற்றுங்க எய்ஸ் அடிச்சிட்டாரு. அதுவும் ஹெட் ஷாட் அடிச்சு தான் இவரும் அடித்தார். ஹேக்கர்னு தெரிஞ்ச வேத்துக்கு நான் அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டேன். ஏன்னா இவனெல்லாம் லாய்க்கே இல்லை. எதுக்கு இந்த ஒரு கேமுக்காக காசு கொடுத்து ஹேக்கெல்லாம் போடணும்? கேமுங்கிறது எதுக்கு? ஃபன்னுக்கு விளையாடுறது. இது காசு கொடுத்து பாதி பேர் ஹேக் பண்ண தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக பண்ணுவாங்க. பண்ண தெரியாதவங்க காசு கொடுத்து தான் பண்ணுவாங்க. காசு கொடுத்து தான் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், காசு கொடுத்து தான் பண்ணுறானுங்க. சரி இப்போ நான் வந்து இந்த ரவுண்டு கேவலமாக சாவேன், ரொம்ப கேவலமாக சாவேன். இந்த ஒரு ரவுண்டு தான் நான் வந்து இதுவும் எடுத்திருந்தேன், ஒரே ஒரு கில் எடுத்திருந்தேன். பாருங்களேன் எப்படி சாவேன்ட்டு, ஏர்லேயே சாவேன். இது எப்படின்னு எனக்கே தெரியல, என் நேரம் அதெல்லாம் பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் டியூப்பில் என்னென்ன பண்ணுவேன்னு பாருங்கள். அந்த டயரில் குதிக்கிறதுக்குள்ளே சாண்டினி அனுப்பி விட்டேன்னா இப்போ பாருங்கள். இப்போ அங்கே ஒருத்தர் செத்துட்டான். நான் அப்படியே வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு சரி நம்ம அங்கிட்டு குதிச்சு போவோமே, ஜோன் என்ட்ரி கொடுத்துருச்சே அப்படின்னு எகிருவேன். இப்போ பாருங்க பின்னாடி ஜோன் வரும். எங்கடா நானும் சீக்கிரம் வர சொல்லுங்கய்யா. சரி சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் சொல்லிவிடுங்க ப்ரோஸ். இப்போ தான் ஒரு கில் எடுத்துகிட்டுலாம் போகணும். ஓகே இப்போ நின்ட்டானா அந்த கில்லை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். செக்யூர்லாம் பண்ண முடியாது, கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். சரி ஜோன் வந்துருச்சுன்னு குதிச்சா டயரில் குதிக்க மாட்டான். நாசம் பண்ண பார்த்தீங்களா. இப்போ ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். அடுத்து தான் இப்போ டயரில் குதிப்பேன். இனிமேல் தான் நான் வந்து ஹேக்கர் நாய் எங்கே வந்துருச்சுன்னு நான் அப்பயே நோட் பண்ணிட்டேன். எங்கன்னா அந்த பச்சை கலர் வீடு இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்துட்டான். சரி அவன் வந்து வெளியே வந்தால் அடிக்கலாமேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த இப்போ தெரிஞ்சால அதுக்கப்புறம் குதிச்சா பொட்டு ஏறுன்னு வச்சான் பாருங்கள். இது எப்படி ஒன்றும் புரியல. அது மூஞ்சை வேற கட்டிட்டு போகிறான் பாருங்களேன். வெக்கம் கேட்ட நாய் போடுறது ஹேக்கு, மூஞ்சை கட்டிட்டு போகிறான். கேட்டால் கரீனா வந்து ஹேக்கர்லாம் அழிச்சிட்டேன்னா பார்த்துங்க. இப்படி தான் சூப்பராக அழிச்சிருக்கான் ஹேக்கர்லாம். இதெல்லாம் எங்கெங்கே போய் சொல்கிறது? இதெல்லாம் அநியாயங்க. பார்த்துக்குங்க. இந்த ரவுண்டு இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, சரி கிரெனேட்டில் தான் செத்தோம்,
அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அதையும் அந்த ஹேக்கர் நாய் தான் அடிச்சிருக்கான் என்னைய. இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நான் ஓடி போயிட்டு சரி இந்த M590 இருக்குல்ல 500 அதை வச்சு ஒரு முட்டா பிடிக்கலாமேன்ட்டு தூக்குவேன். கரெக்டாக பார்த்தா செவத்துலேயே கொடுத்துது. நேரங்கிற மாதிரி ஏன்னா சைடில் கரெக்டாக நான் பார்த்துட்டேன் சுட முடியுங்கிற மாதிரி. ஆனால் செவத்தில் கொடுத்துது. மெடிக்கெட் எடுப்பேன். அந்த நாய் வேறு இன்னொரு நாய் இது பண்ணுறோம். மெடிக்கெட் போட்ட வேறு சைடில் பார்ப்பேன் அவன்ட்டு கரெக்டாக ஹேக்கர். இப்போ இவன் எப்படி சாவான்னு பாருங்க. இவன் பரிதாபமாக இருக்கும் இவன் நிலமை. செவனேன்னு இங்கிட்டு போயிட்டு இருக்கவனா அங்கே இருக்கவன் அடிப்பான் பாருங்கள். அழகான இது ஹிடன் பேஸ் வீடியோ எடுக்க வேண்டியவன் கடைசியில் இந்த இதாகிடுச்சு. சரி இதுவும் கண்டென்ட்னு நானும் எடுத்துட்டேன். சரி போங்கடா எதையும் போடுவோம். இந்த நாய் வந்ததில் நமக்கு ஒரு கண்டென்ட் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இதுவும் கேவலமாக தான் சாகும். இந்த ரவுண்டாக நான் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன். என்னடா எப்படி செத்துட்டோமேன்ட்டு. பாருங்கள் நான் இப்போ க்ளோஸாக எடுத்துகிட்டு நான் அந்த டாப்பில் போய் நான் உட்காரலான்ட்டு போய் உட்காந்துருவான். நானும் இன்னொருத்தனும் வருவான் என் கூட. அவன் ரிவ்யூ பண்ண என்கிட்ட நெருங்குவான். பொட்டுன்னு வைப்பான். பாருங்க அந்த நாய் என்னென்ன பண்ணுதுன்னு. ஆனால் நாயில் கூட செய்யக்கூடாதுங்க மனுஷனை. கருமம் பாருங்க. நல்ல வேலை இதாவில் இந்த ரேங்க்கு எனக்கு அந்த இது இருந்ததுனால அந்த என்ன சொல்லுவாங்க ஷீல்டு பாயிண்ட் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். இல்லாட்டினா சிக்கம் எனக்கு. அப்படியே ஓடி போயிட்டே இருப்பேன்னா பாருங்கள் அப்போ தான் அப்படியே நான் போயிட்டு அங்கே ஒருத்தன் கில் இருக்கும் அதை செக்யூர் பண்ணி கொடுப்போமே. அவன் ஒரு கில்லாச்சும் எடுத்ததாக இருக்கட்டுமே கணக்குன்ட்டு சுடுவான். அவன் சுட்டு அங்கே ஒரு கில் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த புஷ்வானம் அது நான் எனிமி நினச்சிட்டு இருந்தேன். இந்த இப்போ அங்கே இருக்கால அந்த கில்லை நான் செக்யூர் பண்ணுறதுக்காக எந்திரிப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூதான் போட்டு அடிச்சிட்டான். இங்கே இவன் வந்து என்னை ரிவ்யூ பண்ண வந்த கேப்பில் இவன் அடிச்சிட்டான். பார்த்தீங்களா இன்னும் கடைசியில் ஒருத்தன் தான் இருப்பான். அவனும் சூப்பர் டேமேஜ் கொடுத்துருவான். ஆனால் ஹேக்கருக்கும் டேமேஜ் வெளியாக கொடுத்துருப்பான் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இங்கிட்ட ஒரு அடி அடிச்சுட்டு அங்கிட்ட ஒரு அடி அடிப்பான். ஆனாலும் அந்த நாய் எப்படி ஹெல்த் இருக்குன்னு பாருங்க. அந்த குணாய் கட்டு இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டு பாய் அடிக்க வேண்டியது. பாய் அடிக்க முடியாது. இது அடிச்சிருக்கலாம். இந்த இப்போ ஒரு அடி அடிச்சிட்டானா 72. இப்போ ஒரு 80 கொடுப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே கூட போய் நிற்க மாட்டான். ஓடுவான் பொட்டிடணும் பின்னாடி பாருங்கள் வச்சுட்டான் பார்த்தீங்களா. சரி இப்போ வந்து அவன் எப்படி என்னையே அடித்தாங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அப்படி வரையில் ஃபஸ்ட்டு கன்னில் தான் என்ன அடித்தான். அதுவும் ஷார்ட் ரேஞ்சில் அந்த கன்னில் டக்குன்னு வச்சான். அடுத்த மேட்ச்சில் எப்படி நான் அடிச்சிருக்கான்னா போயிட்டு அவன் பாட்டு சுற்றிக்கிட்டே வந்தான். ஃபஸ்ட்டு வந்த வேத்துக்கு டக்குன்னு வச்சான் பார்த்தீங்களா. அடுத்து இந்த ரவுண்டு மோசமான ரவுண்டுன்னு சொன்னேன் இல்லை அசிங்கமாக சாவன்ட்டு. அது இந்த ரவுண்டு தான். இப்போ நான் எகிருவேன் கரெக்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செத்துருவேன். ஒரே இதாகிடுச்சு. அப்புறம் இந்த ரவுண்டு பார்த்தீங்களா நான் அவன் ஆப்போசிட்டில் வேறு எவனோ கையில் அடிவாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஹேக்கர் கை. சரி அவ்வளோதான் இந்த மேட்சோட முடியுது. சேர்த்தோட வீடியோ முடிச்சலாம். டாடா பை. லவ் யூ. பை.